நம்ம தளபதி விஜய் முதல் தேர்தலிலே முதலமைச்சர் ஆகியிருப்பதற்கு அவருடைய ஜாதகத்துல இருக்கோ மால்விய ராஜயோகம் தான் காரணமா இருக்கும்னு ஜோதிடர்கள் கூறி வராங்க. சுக்கிர பகவான் மிக வலுவாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய யோகம் தான் இந்த மால்விய ராஜயோகம். சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க. அப்படி சுக்கிரன் தனது சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ அல்லது மூல திரிகோண ராசியிலோ அமர்ந்திருந்தால் அப்ப உருவாகிறது தான் இந்த மால்விய ராஜயோகம். ஒருவருடைய ஜாதகத்துல மால்விய ராஜயோகம் இருக்கும் பட்சத்தில் அவருடைய குடும்பத்தின் ஆதரவு இல்லாவிட்டாலும் சரி, தனியாகவே பல சாதனைகளை படைக்கக்கூடியதா இருப்பார்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. அப்படிதான் விஜயின் ஜாதகத்தில் சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் இந்த யோகத்தின் அருள விஜய் பெறுகிறாருங்க. ஆனாலும் மற்ற கிரகநிலையை பொறுத்தே அவர் வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. அதனால அவர் எடுத்த முயற்சி வெற்றியிடையே இந்த யோகம் சாதகமா தான் இருக்கும். வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண்பவராகவும் பொருளாதார ரீதியாக நிலை பெற்றவராகவும் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அறிவு கூர்மையும் கல்வி ஆராய்ச்சி போன்ற தங்களுடைய செயல்பாடுகளால் புகழ்பெற்று ஆளுமை திறன் கொண்டவராகவும் இருப்பாரு. அவரிடம் இருக்கக்கூடிய தனித்துணமையான வசீகரமான தோற்றம் மற்றும் ஆளுமை திறன் பிறரை கவர்ந்தெழுக்கும் விதமா இருக்கும். அதை தாண்டி இவரிடம் நற்பண்புகள் நிறைந்ததும் வசதி மிக்கவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் செழிப்பானவராகவும் இருப்பார்னு சொல்லப்படுது. எது என்னவோ சரி, விஜயோட கடின உழைப்பும் அவருடைய இந்த உயரத்துக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. விஜய்க்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.